வணக்கம். செல்வ கணபதி பகவான் அருளால் துலா ராசினியர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஐ லவ் யூ ஐயப்பா. ஐ எம் சாரி ஐயப்பா நாங்கள் இல்லையா. ஐ லவ் யூ ஐயப்பா. அதை கடைசியாக ஒரு வரி நானும் ஒரு இந்து என்ற முறையில் அதற்குண்டான விளக்கத்தை கடைசியில் சேர்த்து யார் மனதையும் காயப்படுத்தாமல். துளாராசி பார்த்திங்கன்னா தராசு போன்று எல்லோரும் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், சமமான நீதியை வழங்குபவர்கள். தராசு, அதாவது நீதிமன்றத்தில் தராசு இருக்கும், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு நீதிபதி பக்கத்தில் தராசு இருக்கும். அவர் நேர்மை தவறாமல் யார் பக்கம் சாயாமல் நீதி வழங்குபவர் துளாராசி. நீங்கள் கடந்து வந்த சோதனைகள் பல. இப்போ வருடம் முடிய போகுது, 24 அப்படியே விடைபெற போகுது. நிறைவேறாத ஆசைகள், நிறைவேறாத கனவுகள் இனியாவது நிறைவேறுமா? குடும்ப சண்டைகள், மோதல்கள் சமாதானம் கிடைக்குமா? கணவன் மனைவிக்கு பரிகாரம் உண்டா என்பதை இதில் பார்ப்போம். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 18ஆம் நாள், இன்று செவ்வாய்க்கிழமை. திருதியை திதி, அமிர்த யோகம் அன்று சித்த யோகம். மாலை 5:23 வரை மூலம் நட்சத்திரம், அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். தனுசு ராசி, இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் தனுசு ராசி நேயர்கள். தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள்: தனஸ்தானத்தில் சூரியன், புதன், லாபஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி இருவரும் ஒன்றாக அமர்ந்துள்ளனர். 3ஆம் வீட்டில் சந்திரன், 4ஆம் வீட்டில் சுக்கிரன், குரு பார்வை பெறுவது யோகம். சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில், 6இல் ராகு, 6ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் யோகம். ராகு இருப்பது செல்வ மழை பொழியும், வெளிநாடு யோகம் கிடைக்கும், அல்லது வியாபாரம் தலைத்தோங்கும். சுயஜாதகம் சரியில்லை என்றால் மட்டுமே ராகு திசை, ராகு 6ஆம் இடத்தில் வரும் பொழுது சில பேர்களுக்கு பாதிப்பு உண்டாகும். 90% பேர்களுக்கு ராகு நன்மையை செய்வார். கள்ளத் தொடர்புகளை கொடுப்பார். அதாவது கள்ளத் தொடர்புகள்னால் ஒரு கள்ளத் தொடர்புல இல்லீகலாக எதுவுமே வராமல், லீகலாக எதுவும் வராமல் இல்லீகலாக வரும். ஒரு வியாபாரமாக இருந்தால் கூட சரி, பார்த்தீங்கன்னா திடீர்னு உழைப்புக்கேற்ற ஊதியம் அவர் கொடுக்க மாட்டார். உழைப்பை விட 100 மடங்கு அதிகம் கொடுப்பவர் ராகு பகவான். நீங்கள் சாதாரண ஒரு வீட்டில் இருப்பீங்க, ஒரு யதார்த்தமாக இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு நடந்திருக்கும். யதார்த்தமாக ஒரு வீடு பக்கத்தில் விற்பனைக்கு வந்திருக்கும். அது அவர் உங்கள்கிட்ட பேசுவார். நீங்கள் அதை கேட்டுக்கிட்டு உங்கள் தொழில் அதுவாக இல்லை என்றாலும் நீங்கள் வேறு ஒருத்தர் அதை கேட்கும்போது அந்த இடம் சொல்லி திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய அமௌண்ட்டு லாபம் வரும். அல்லது ஒரு 50 லட்சத்துக்கு நீங்கள் ஒரு இடத்த வாங்கியிருப்பீங்க ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா பல்காக அது 1.5 கோடியாக மாறும். இது ஜாதகம் நன்றாக இருந்தால். ஜாதகம் சரியில்லை என்றால் 50 லட்சம் கொடுத்து வாங்கினா 20 லட்சத்துக்கு வாங்கிறதோட ஆள் இல்லாமல் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும். சனி பகவான், ராகு 6ஆம் இடத்தில், குரு அஷ்டம குரு தான் இப்போ நிறைய தடைகளை வழங்கி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு. 3ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய குரு பகவான் பொதுவாகவே இயற்கை ஃபைனான்சியல் மினிஸ்டர். அவர் தான் எல்லோருக்கும் பணத்தை வாரி வழங்க கொடுப்பவர், திருமண பாக்கியங்களை கொடுப்பவர், திருமண யோகத்தை கொடுப்பவர், சந்தோஷத்தை கொடுப்பவர், வேலை வாய்ப்பு பதவி உயர்வை கொடுப்பவர். அவர் மறைஞ்சிருக்காரு. புது வருஷம் வந்தவன ஒரு 3 மாதம் 4 மாதம் பொறுத்து குரு பயிற்சி. பாக்கியஸ்தானத்தில் குரு நேரடியாக இப்போ குரு பார்வை இருக்குது உங்களுக்கு. இந்த குரு பார்வையால் பல பேர்கள் செழிப்பாக சிறப்பாக இருப்பார்கள். அது வேற விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய், தனஸ்தானாதிபதி செவ்வாய்
அவரே உங்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதி, நீச்சம் பெற்று உள்ளார், ஜீவனஸ்தானத்தில் நீச்சம் பெற்று உள்ளார். கணவன் மனைவி வாழ்க்கையில் சில பேர்களுக்கு உடம்பு சரியாமல் போகும், இல்லை சில பேருக்கு தேவையில்லாமல் விரயங்கள் வரும், தேவையில்லாமல் வீட்டில் செலவு வந்துட்டே இருக்கும். மோட்ரு ரிப்பேர் ஆகும், போர் ரிப்பேர் ஆகும், போர் புதுசாக போட சொல்லுவாங்க, அல்லது வீட்டுக்காரங்க தொல்லை, அது மாதிரி ஒரு நிலம் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள், வீட்டில் தேவையான அத்தியாவசிய ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகிடும், வண்டி ரிப்பேர் ஆகிடும், கார் ரிப்பேர் ஆகிடும், இப்போ உடம்பு சரியாமல் போகும். இப்படி மீன் விரயங்களை கொடுப்பார் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார். செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக நீச்சம் பெற்ற செவ்வாய் நன்மைகளை செய்ய தொடங்கி விடுவார். வீடு வாங்க நிலம் வாங்க யோகம் உண்டாகும் இந்த நேரம். துளாராசிக்கு நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன். இது இப்போ 12ஆம் இடத்துல கேது. இது இந்த வார கோச்சார நிலை, கிரக நிலைகள். சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்களை கொண்டவர்கள். சித்திரை செவ்வாய் தசை, அதாவது 9 பாதங்கள் கொண்ட நட்சத்திரங்கள். செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசையில் பயணமாகி கொண்டிருக்கும். குரு தசையில் இருக்கவங்களுக்கு நிறைய பிரேக் விழும். குரு தசையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கு, ரிஷப ராசிக்கு, கன்னி ராசிக்கு, மிதுன ராசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு தசை அந்த அளவுக்கு சாதகமான இருக்காது. ஒரு குறிப்பிட்ட விதிவிலக்காக சில பேர்களுக்கு மட்டும்தான் குரு தசை நன்றாக இருக்கும். பெரும்பாலும் 90% குரு தசை நிறைய அனுபவங்கள், ஒவ்வொருவரின் சுயரூபத்தை வெளிக்காட்டுபவர், திருடனை கண்டுபிடிச்சு கொடுக்கவர், மோசடி பண்ணுறவங்களை கண்டுபிடிச்சு காட்டுவார். நீ ஏமாந்துடாத, உஷாராயிரு அப்படின்னு சொல்லுவார். அதுதான் குரு பகவான். இந்த நேரம் குரு மறைஞ்சிருக்காரு. இது தற்போதைய நிலைகள். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் புதன் பகவான், பாக்கியஸ்தானாதிபதி, கல்விக்குண்டான கிரகம் புதன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். லாபஸ்தானாதிபதி 11ஆம் வீட்டிற்கு அதிபதி சூரிய பகவான். தன் அப்பா மூலமாக நிறைய நன்மைகள் பல பேர்களுக்கு ஏற்படும். உங்கள் சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் அப்பா மூலமாக பாகப்பிரிவுடைய சொத்துக்கள், அல்லது இந்த வச்சுக்கோ, ஒரு 50 லட்சம் வச்சுக்கோ, இல்லை கம்பெனியை நான் இது வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணியிருந்தேன், இப்போ நீ மெயின்டைன் பண்ண, நான் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு தனிப்பட்ட அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நேரம் தற்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் குரு பார்வை பெறுவது யோகம். புதனும் சூரியனும் குரு பார்வை பெறுவதால் மாணவர்களுக்கு படிப்பு முடித்த மாணவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த தடைகள், குழப்பங்கள், மனக்குழப்பம், மறதி எல்லாமே சரியாகி நன்மைகள் உண்டாகும். உங்கள் வீட்டில் உங்களுக்கென்று தனி மரியாதை கிடைக்கக்கூடிய நல்ல நேரம். விருச்சிக ராசிக்கு குரு பார்வை, கன்னிராசிக்கு, அதாவது விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் குரு பார்வை, 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்தில் குரு பார்வை. தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார், நீச்சம் பெற்று உள்ளார். இது செவ்வாய் பகவானை வழிபடுவது, முருகப்பெருமானை வழிபடுவது, வீடு நிலம் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கும், அல்லது வீடு வாங்க நிலம் வாங்க இது ஏதுவான நேரம். 6ஆம் வீட்டில் ராகு இருப்பது நிறைய நன்மைகள் ஏற்படும். வெளிநாடு செல்ல வாய்ப்பை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். கவலைகள் நீங்கும், புதிய வாய்ப்புகள் பிறக்கும், புதிய பாதை கிடைக்கும், நியூ வே, உங்களுக்கு புதிய வழி கிடைக்கும். இது வரைக்கும் வழி தெரியாமல் எந்த வழி போனாலும் முட்டு சந்தா இருக்கும், பள்ளமாக இருக்கும், நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே போக முடியாமல் ஏதோ தடைகள், யாரோ போகிற வரவெல்லாம் தடையாக இருப்பான், எதிரியாக இருப்பான். இப்போ அதெல்லாம் விலக வேண்டும் என்று நவகிரகங்களில் உள்ள உங்கள் ஜாதகத்தில் என்ன திசை நடக்கிறதோ அதற்குண்டான தெய்வத்தை வழிபடுங்கள். என்ன புத்தி நடக்குதோ அதற்குண்டான தெய்வத்தை வழிபடுங்க, நல்லதே நடக்கும். திருமண பாகியம் நிச்சயம் உண்டாகும். தனஸ்தானத்தின் மீது குரு பார்வை, குடும்பஸ்தானத்தின் மீது குரு பார்வை. நான் தொடர்ச்சியாக பேசுவதால் ஏதாவது ஒரு சின்ன பிழை இருந்தால் மன்னிச்சுங்க. அதை நான் அடுத்த இதில் பேசுவேன். நான் எடிட்லாம் பண்ணி போடுறதில்ல, அப்படியே மனசில் உள்வாங்கினது அப்படியே நான் அதாவது மனசில் இருக்கிறத, இந்த ராசியை பற்றி, ஒவ்வொரு ராசிகளை பற்றியும்
பொருளுக்கு ஒரு கணிப்பு ஒவ்வொரு ஜோதிடருக்கும் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நான் தொடர்ந்து பேசுகிறேன். எடிட்டிங்னே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க அதாவது நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனைகள், இதுக்கு எதாவது பரிகாரம் உண்டான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்க. இது வந்து பரிகாரம்னா வந்து என்ன பரிகாரம்? லட்சுமி நரசிம்மரை வழிபட வேண்டும். ஏன்னா லட்சுமி நரசிம்மர் ஒருவரை வதம் செய்வது, அதாவது ஒருத்தரை கொல்ல போகிற உருவம் கொண்ட அந்த ஒரு அவதாரம் எடுத்தவர் பெருமாள், லட்சுமி நரசிம்மர் பெருமாள். இருந்தாலும் தன் மனைவியை தன் அருகாமையிலே வச்சிருப்பார். எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா தன் மனைவியை மாறுலையும் அவருடைய சிலை இருக்கும், லட்சுமி சிலை இருக்கும், மகாலட்சுமி சிலை இருக்கும். பக்கத்துலேயே அந்த அம்மா உட்காந்துருப்பாங்க. 2 நடக்கும். ஒன்று, கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம் அன்பு உண்டாகும், எதிரிகள் விலகுவார்கள். லட்சுமி நரசிம்மர் வழிபட்டார். இது ஒரு புறம். அடுத்து முருகப்பெருமான், வள்ளிதேவானை இவங்களை வழிபடும் பொழுது காதல் அதிகமாக இருக்கும். மனைவியை காதலியுங்கள், கணவனை காதலியுங்கள். செல்ஃபோனில் அதை மட்டும் பயன்படுத்துங்க. வெளியால் காதலிச்சுன்னா அது ராகு 6ஆம் இடத்துல இருந்தாலும் அது போன்ற தொடர்புகளும் கொடுக்கும். அது சில சிக்கல்களையும் அவமானத்தையும் கொடுத்துவிடும். ஜாகிரதையாக இருங்க. கணவன் மனைவி எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும்? நாளைக்கு எனக்கு திருமண நாள். 33 வருடங்கள் எங்கள் திருமண வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு 24 வயசில் கல்யாணம் ஆச்சு. இப்போ எனக்கு வந்து 33 வருடங்கள் நாளைக்கு வந்து கல்யாண நாள். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 சனி, அஷ்டம சனி, ஜென்ம குரு, அஷ்டம குரு, ஜென்ம ராகு, அர்த்தாஷ்டம குரு, அர்த்தாஷ்டம சனி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒன்று பணத்தில் கை வைக்கும், கடனை கொடுக்கும், அவமானத்தை படுத்தும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட ஒரு எளியம் புனையமாக சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்தவர்கள் ஏராளம். இது வந்து அன்பு தாங்க முக்கியம், அன்பு தான் முக்கியம். நான் நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன். அந்த உணவு அவங்க கொடுக்கக்கூடிய, நான் காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வரும்போது ஒரு டீ கொடுப்பாங்க. தேங்க்யூமான்னுவேன். டீ ரொம்ப நல்லா இருக்குமான்னு. ஒரு சமயம் வந்து டீ நல்லா இல்லை கூட நல்லா இருக்குமானா அதே பழகிடும். உண்மையாகவும் அதுதான். ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லுவேன். அதே மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எனக்கு தேவைகள் அனைத்தையும் இந்த நன்றி சொல்லும் போது என் மேலே ரொம்ப அன்பு அதிகமாகும். இது வந்து சும்மா ஒரு 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 கதைக்காக நான் சொல்லவில்லை, அன்றாடம் நடக்கக்கூடியதை. இன்னைக்கு நான் ராயல் என்ஃபீல்டில் வெளியே வருவேன், கிளம்புவேன். எங்கள் வீட்டில் 2nd ஃப்ளோர்லேருந்து எட்டி பார்ப்பாங்க. நான் இருக்கிற இடம் மார்க்கெட் ரோடு. கிட்டத்தட்ட இந்த அன்பு ஒரே அன்பாக போய் கொண்டிருக்குது. இதுதான் வாழ்க்கை. இதில் விட்டு கொடுக்கணும், நிறைய விட்டு கொடுக்கணும். மாதம் ஒரு முறை புடவை எடுத்து கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை வாங்கி தரணும். மனைவிக்கு, கணவனுக்கு என்ன தேவையோ மனைவி. இப்படி 2 பேரும் இந்த காலத்தில் வந்து எங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபு இப்போ 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஆணும் பெண்ணும். அப்போ கணவனுக்கு பிடிச்சதை அந்த மனைவி வாங்கி கொடுப்பது, மனைவிக்கு பிடிச்சதை கணவன் வாங்கி கொடுப்பது, இதில் தாங்க அந்த பரஸ்பரமான அன்பு உண்டாகும். நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் சிறப்பாக வாழ்ந்தாங்க, டைவர்ஸ்லாம் பண்ணாமல். அந்த காலத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஒரு இடத்துல டைவர்ஸு, மறுமணம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டையை மாற்றுற மாதிரி மேரேஜ் நடந்து கொண்டே இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு புரிதலே இல்லை. ஈகோ, நீயா நானா, அது இருக்கக்கூடாது. இருவரும் சமம். அர்த்தநாரீஸ்வரர் சிவபெருமானும் அன்னை பார்வதியும் ஒன்றாக, அதாவது அந்த காலத்திலே இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது சொல்லி சிவபெருமான் தன் உருவத்தில் பாதி, சக்தியை பாதி கொடுத்து உள்ளார். அதனால் அவங்களுக்கு உண்டான பிளேஸை கொடுங்க, அவங்கள மதிக்க கற்றுக்குங்க, கணவனை மதிக்க கற்றுக்குங்க. மனைவியை பொக்கிஷமாக பாருங்கள். மனைவியை யார் ஒருத்தர் பொக்கிஷமாக பார்க்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். என்னுடைய ஆஃபீஸில் பாதி வந்து நான் வேற ஒருத்தருக்கு வந்து வாடகை விட்டுருக்கேன். அவங்க பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க, அந்த மாதிரி ரிஷபராசி ஏதோ நினைக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் நஷ்டம் எல்லாம் பட்டிருக்காங்க. ஆனால் கணவன் மனைவி ஒன்றாக வந்து, அது மட்டும் இல்லாமல் நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் உங்களுக்கு. அந்த பசங்க 12 வயசு பையன், 5 வயசு பையன் கூட வந்து ஹெல்ப் பண்ணி அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எந்த 7 சனி, எந்த ஜென்ம சனி, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கணவன் மனைவி, குடும்பம், பிள்ளைகள் ஒன்றாக இருந்து அதை எதிர்கொண்டால் அந்த பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. கிரகங்கள் தோற்று போகும். கிரகங்கள் நம்மளை பார்த்து சந்தோஷப்படும். அப்பா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கப்பா,
அவங்க அவங்களுக்கு ஏன் நான் அவங்க சந்தோஷம் கெடுக்கணும், அவங்க தான் எல்லாம் உழைக்கிறாங்க. ஏன்னா கிரகங்களுக்கு உழைப்பதை பிடிக்கும், சோம்பேறியை பிடிக்காது, ஏமாற்று போனை பிடிக்காது, மோசடி செய்பவர்களை பிடிக்காது. தவறு செய்யும் போது தான் தண்டனை உண்டாகும் கிரகங்கள். சனீஸ்வர பகவான் அப்படிதான். சனீஸ்வர பகவான் நீதி நேர்மை வாய்ந்தவர். அவர் வந்து அவருக்கு உழைக்கிறவங்க ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் மேலே பணம் இருக்கவங்க கிட்ட நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய பிரச்சனைகள் வரும். அது வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள். நம்முடைய சாஸ்திரத்திலையும் நம்முடைய இந்து மதத்தில் தான் இதெல்லாம் இருக்குது. அதாவது உடம்பு சரியில்லைன்னா தன்வந்திரி பெருமாளுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணு, ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஒரு வெத்தலை மாலை போடு, ஸ்ரீராமஜியம் தூங்கும் போதும் காலை எந்திரமோ சொல்லு, உடல் ஆரோக்கியம் இருக்கும், வாகன விபத்துகள் ஏற்படாமல் இருக்கும். காலபைரவர் 9 கிரகங்களால் நமக்கு பிரச்சனை, வாழ்க்கையை வெறுத்து போச்சு, கடன் தொல்லை, நிம்மதியே இல்லை, பிள்ளைகளால் அவமானப்படுத்துகிறார்கள். இப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலபைரவரை 4 ராகு காலத்தில் அவருக்கு வில்வ இலை அர்ச்சனையும் ஏலக்காய் மாலையும் போட்டு, அப்பா சிவபெருமானோட அம்சம்தான் காலபைரவர், அவர் காலில் ஊந்து இந்த 9 கிரகங்கள் எங்களை பாடாப்படுத்துறது, எங்களை நல்ல வழி காட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வழிகாட்டுவார். இப்படி எல்லாத்துக்கும் இருக்குது. படிப்புக்கு புதன் பகவான், சுக்கிரன் கணவன் மனைவிக்கு சுக்கிர பகவான், சனி பகவான் மகனாக மகளாக, சூரிய பகவான் தந்தையாக, சந்திர பகவான் அன்னையாக தாயாக, அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு அப்பா பெத்த தாத்தா பாட்டியாக, கேது அம்மா பெத்த தாத்தா பாட்டியாக, குரு பகவான் ஆசானாக வழிகாட்டியாக, தனகாரகனாக, செல்வத்தை கொடுக்கக்கூடிய வழங்கக்கூடிய தெய்வமாக குரு பகவான், வேலையை வாங்கி கொடுக்கக்கூடிய அவதாரமாக குரு பகவான். குரு பகவானை வழிபட்டு வாருங்கள், வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் உழைச்சுட்டே இருக்கங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் வரும். அதாவது எனக்கு சின்ன வயசுலேருந்து 2 பாட்டு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும், காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும், வருவது எண்ணி சிரிக்கின்றேன், வந்ததை எண்ணி அழுகின்றேன், சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்ம எத்தனை சோகங்கள் இருந்தாலும் அதுலேருந்து மேலே வெளியே வரணும். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, இசை பிடிக்குதோ, பாட்டு பிடிக்குதோ, வெளியே போய் சினிமா பிடிக்குதோ, பீச்சு பிடிக்குதோ, கடல் இயற்கையை ரசிக்கிறீங்களோ அப்படி போயிட்டு வாங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். இன்னொரு பாட்டு எனக்கு பிடிக்கும். எதிர்காலம் என்று எல்லோருக்கும் உண்டு, அழுதவர் சிரிப்பதும் சிரிப்பவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை, ஒருவர்க்கென்று தான் உள்ளது என்று இறைவனின் ஏட்டின் இல்லை. இறைவன் ஏட்டில் வந்து யாரும் கஷ்டப்படணுன்றதே இல்லை. இது நான் பாட்டு, அதாவது அந்த பாட்டு வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். இப்போ அடுத்தது இது வந்து முடிஞ்சிடுச்சு. துலா ராசிக்கு நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க, முயற்சியை பண்ணுங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியான ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுங்கள், துன்பங்கள் விலகும், செல்வம் கொளிக்கும். திருமணமாகாதவர்கள் சுக்கிரனுக்கு அதிபதி ஸ்ரீரங்க பெருமான், அவளை திருச்சியில் போய் ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுங்க. அங்கே போக முடியாதவர்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாளை, ஸ்ரீரங்க பெருமாளை வழிபடுங்கள். கண்டிப்பாக கல்யாணமாகும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், உங்களுடைய கடன் அடைக்க வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். நல்ல நேரம் நெருங்குகிறது, கிரக அமைப்புகளும் சாதகமாக உள்ளது. ஐ லவ் யூ ஐயப்பா, அதை பற்றி என்ன சொல்கிறேன்னா, ஒரு பாட்டு ஒன்று வந்துருக்கு. ஒரு இந்துவாக நான் வந்து அவங்கள நான் எதிர்க்கலை, தவறு என்று சொல்கிறேன். நான் படித்தது கிறிஸ்டின் ஸ்கூலு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிதா சுதா பரிசுத்த ஆவின் பெறாலே ஆமீன், அதை நான் வந்து இன்றைக்கும் எங்கே போனாலும் சர்ச்சு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவேன். என் குடும்பத்தை சர்ச்சுக்கு என் பிள்ளைகள்லாம் நான் எத்தனோ முறை நாத்தியம் கூட்டின்னு போயிருக்கேன். தர்காவை போயிட்டு நான் வந்து மவுண்ட் ரோடுக்காக பாத்தியா பண்ணியிருக்கேன். எனக்கு மதம் அப்படிலாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது, புரியுதுங்களா? யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது, யாரையும் கவலைப்படுத்தக்கூடாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தவறான ஒரு பாட்டு. இதுக்கு வந்து கண்டிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் தான் கண்டிக்கணும். இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய சகோதரர் அப்பாஸ் முகமது, அவர் பார்த்தீங்கன்னா டெய்லி நான் வாட்ஸ்அப்பில் வச்சுருக்கேன். அவர்
பெருமாள் ஃபோட்டோகளை எனக்கு அனுப்புகிறார் டெய்லி. குட் மார்னிங், நான் பொய் சொல்லலை, ஏன் நான் வாட்ஸ்அப்பில் என்னுடைய டெய்லி எனக்கு வந்து அவர் அனுப்புவார். இன்னொன்று, கிறிஸ்துவ நண்பர்கள் என் கூடவே இருக்காங்க. நான் பழகிறதும் இஸ்லாம் சகோதரர் தான். இதில் வந்து ஏன் ஒரு மதத்தை துன்புறுத்தணும்? நல்ல இந்து மதமாக இருந்தாலும், கிறிஸ்துவ சகோதரராக இருந்தாலும், இஸ்லாம சகோதரராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து உண்மையான இந்துவாக, உண்மையாக கிறிஸ்துவராக, உண்மையாக இஸ்லாமியர் இருந்தாலும் அடுத்த மதத்தை கேவலமாக நினைக்க மாட்டார்கள். இறைவன் ஒருவனே, நாம தான் பிரித்து வச்சுட்டு இருக்கோம். அதனால் தயவு செஞ்சு அது மாதிரிலாம் பண்ணி நிறைய வேலை பற்றி குறை சொல்கிறாங்க, ஆண்டாளம்மனை பற்றி குறை சொல்கிறாங்க. ரொம்ப தப்பாக நடக்குது. மூட நம்பிக்கை நானும் எதிர்ப்பவன். ஒருவருக்கு அநீதி நடக்கிறது என்றால் அதை நான் எதிர்ப்பவன். இப்போ யாரையும் தாழ்த்தப்பட்டவங்களை வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. எல்லாரும் போகலாம், எல்லா கோயிலையும் போகலாம், தப்பே கிடையாது. ஆனால் என்னை பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட ஜாதி என்பதே கிடையவே கிடையாது. பணக்காரன், ஏழை, இந்த 2 ஜாதி தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆண் ஜாதி, பெண் ஜாதி, இதுதான் ஜாதி. அந்த சப்ஜெக்டுக்குள்ளே இது நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே போனால் பிரச்சனை ஆகிடும். துளாராசினியர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள், சந்தோஷம் உண்டாகும், எல்லாமே நடக்கும். முயற்சியை தொடருங்க. தோற்று போய்ட்டு நினைக்காதீங்க. தோல்வி என்பது கிடையாது. இந்த 24 டிசம்பர் மாதம் பிறந்து விட்டது. பழைய கஷ்டங்கள் எல்லாம் கழியட்டும், புதிய சந்தோஷங்கள் பிறக்கட்டும். பழையதையெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி வெளியே போடுங்க. தைரியத்தை வச்சுங்க, உழைக்கின்ற எண்ணத்தை வச்சுங்க. வாழ்க்கையில் இது வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் எல்லாம் கிடையாது. நானும் அது போன்ற ஒரு ஒரு என்னன்னா நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி சூழ்நிலை எல்லாம் கடந்து வந்தவன். 17 வயசில் நான் வேலைக்கு வந்தவன். 17 வயசில் வேலைக்கு வந்தவன். இந்த கிரகங்கள் மேலே வந்து ஒரு அப்படியே ஒரு தாகம், பசி என்ன பண்ணுது கிரகங்கள், யார் வாழ்க்கையை என்ன மாற்றுது. விருச்சிக ராசி நேயருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. 2 கல்யாணம் ஒரே வருஷத்தில் முடிச்சுட்டு போன மாதம் என்கிட்ட வீடியோவில் பேசியிருக்காரு அவர். இன்றைக்கி வந்து கையில் கடன், சுத்தம் கடன், கோடீஸ்வரனாக இருந்தவர், எல்லாமே போயிடுச்சு. ஆனால் கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இது எல்லார் வாழ்க்கையிலும் கிரகங்கள் நேரம் மாறும்போது நன்மைகள் மாறும். உங்கள் வாழ்க்கையிலும் சந்தோஷம் பிறக்கும். துளாராசினியர்கள் அப்படியே நீங்கள் இருக்கிற இடம் சந்தோஷமாக, சுபிச்சமாக, சிரிப்பலையோடு இருக்கும். அந்த ஒரு பழக்கத்தை எப்பயுமே தொடருங்க. வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். இறைவன் அருளால் எல்லா மத கடவுளின் அருளாலும் கிறிஸ்துவ சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், இந்து சகோதரர்கள் எல்லாருமே துளாராசியாக இருந்தால் அவர்களுக்கெல்லாம் நன்மைகள் வழங்கட்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க.